தாம்பரம் அருகில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயில். சூரிய பகவான் 27 நட்சத்திரங்கள் சிவனை வழிபட்ட திருத்தலம். மாசி மாதத்தில் காலை வேளையில் சூரிய ஒளி சிவபெருமானை சுற்றி விழும் அதிசயம். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல காஞ்சிபுரம் மாவட்டம் செர்ப்பனசிரி என்ற இடத்தில் அமைந்துள்ள வீமீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலானது படப்பையில இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் செர்ப்பனசிரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட தல வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். காஞ்சிபுரத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையில் 18வது கோயிலாக இக்கோயில் கணக்கிடப்பட்டுள்ளது. மன்னிவாக்கம் மன்னீஸ்வரர், செர்ப்பனசிரி வீமீஸ்வரர், இந்த 2 சிவத்தலங்களும் ஒரே சிற்பியால் கட்டப்பட்டுள்ளது. வீமீஸ்வரர் 6 அடி உயர லிங்க திருமேனியாக கோயில் கொண்டுள்ளார். இடப்பக்கத்தில் தேவி ஸ்வர்ணாம்பிகை தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இக்கோவில் சோழர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் கட்டப்பட்டுள்ளது. 3ஆம் குலோத்துங்க சோழன் மன்னன் ஆட்சி புரிந்த பொழுது இந்த ஆலய திருப்பணிகள் செய்துள்ளான். இந்த ஊர் ராஜேந்திர சோழ நல்லூர், கேசரி நல்லூர் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானுக்கு ஒரு முறை தோஷம் ஏற்பட்ட பொழுது சூரிய பகவான் இங்கு வந்து சிவனை வழிபட்டு விமர்சனம் பெற்றுள்ளார். நவ கிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் இத்தலத்தில் தானும் அமர்வதற்கு ஒரு இடம் தந்து அருள வேண்டும் என்றும் இங்கு வருவோரின் மாங்கல்ய தோஷங்களை தான் நீக்கி அருள் புரிவதாக தேவியை வேண்டினான். தன் கழுத்தில் இருந்த ஸ்வர்ண ஆபரணத்தை கழற்றி தேவி சுக்கிரனுக்கு தந்தாள். இதனால் சுக்கிர பகவான் ஸ்வர்ணத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு ஸ்வர்ணத்தை அளித்து அருளியதால் தாங்கள் ஸ்வர்ணாம்பிகை என்று அழைக்கப்படுவார் என்று கூறினார். இந்த தலத்திற்கு வந்து ஸ்வர்ணாம்பிகை வழிபட்டால் தங்கம் பொருளும் சேரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இக்கோவில் 3000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. சூரிய பகவான் இங்கு வழிபட்டதால் சிவபெருமானை நோக்கியவாறு சூரிய பகவானின் சன்னதி அமைந்துள்ளது. சூரிய பகவான் சன்னதிக்கும் கோயிலுக்கும் இடையில் தற்பொழுது நடுவில் சாலை உள்ளது. கோயில் கோபுரம் மொட்டை கோபுரமாக காட்சியளிக்கிறது. கோயிலோட கோபுர வடிவம் கஜபிஷ்ட வடிவில் கட்டப்பட்டுள்ளது. கோயில் முழுவதும் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கோயில் தற்பொழுது மிகவும் சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது. இங்கு மூலவராக சிவபெருமான் மிகப்பெரிய அழகான லிங்க வடிவில் வீமீஸ்வரர் என்ற பெயரில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்குள்ள அம்மனின் பெயர் ஸ்வர்ணாம்பிகை. தெற்கு நோக்கி நின்ற நிலையில் காட்சியளிக்கிறாள். சிவபெருமானை நோக்கியவாறு 2 நந்திகள் உள்ளன. மற்றும் கோயில் வெளிப்புற சுவர்களில் பழைய காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகிறது. ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி, யோக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, ராஜதுர்காம்பிகை அமைந்துள்ளனர். கோயில் ஒரு அழகான படிக்கட்டு உடைந்த நிலையில் உள்ளது மற்றும் பல சிற்பங்கள் அடையாளம் தெரியாத அளவு சேதமடைந்துள்ளன. இந்த கோயிலின் தலமரமாக வன்னிமரம் கூறப்படுகிறது. ஆனால் இங்கு எந்த வன்னிமரமும் காண முடியவில்லை. இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் குளம் சில அடி தூரத்தில் அமைந்துள்ளது. அதுவும் சரியாக பராமரிக்கப்படாத நிலையில் உள்ளது. இக்கோயில் பூசாரி தாம்பரத்தில் இருந்து தினமும் வந்து ஒரு முறை மட்டும் பூஜை செய்து செல்கின்றார். முக்கியமான பிரதோஷ பௌர்ணமி போன்ற நாட்களில் முழு நேரமும் வந்து இங்கு பூஜை செய்கின்றார். மாசியில் காலை 7 மணிக்கு சூரிய ஒளி சிவனை சுற்றி விழுவது தலத்தின் சிறப்பாக உள்ளது. பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேற இங்குள்ள சிவனையும் அம்மனையும் வழிபாடு செய்கின்றனர். 20 நட்சத்திரங்களும் வழிபட்ட வீமீஸ்வரரை திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபமேற்றி வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல மங்களமும் உண்டாகும் என்று கூறுகிறார்கள். மாத பிரதோஷம், மகா சிவராத்திரி, கிருத்திகை சோமவாரம், தமிழ் புத்தாண்டு போன்ற விழாக்கள் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். பழைய கோயிலில் கிடைக்கும் மன நிம்மதியும் அமைதியும் இங்கு காண முடிகிறது. இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.